இங்கிலீஷ். இந்த ஒரு வார்த்தை நம்மள பல பேருக்கு ஒரு பெரிய கனவு. அதே சமயம் ஒரு பெரிய பயம். நம்ம எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். மனசுக்குள்ள செம்மையா இங்கிலீஷ் பேசுவோம். செம்மையா கெத்தா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஆனா வாய் திறந்து பேசணும்னு வரும்போது மட்டும் பிளாங்க் ஆயிருவோம். வார்த்தையே வராது. பக்கத்துல இருக்கிறவங்க சிரிச்சிருவாங்களோ இல்ல நாம தப்பா பேசிடுவோமோ அப்படிங்கிற ஒரு நடுக்கம் இருக்கு பாத்தீங்களா? அதுதாங்க நம்மளை இத்தனை வருஷமா இங்கிலீஷை பேச விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இங்கிலீஷ் பேசணும்னு முயற்சி பண்ற எல்லாரும் இதை கடந்து தான் வந்திருப்பாங்க. இந்த நடுக்கத்தை, இந்த பயத்தை தாண்டி யாரு வராங்களோ அவங்க தாங்க சாதிக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இங்கிலீஷ தப்பா பேசினா உடனே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு மொழி தாங்க. இது நம்மளோட அறிவை அளக்கிற கருவி கிடையாதுங்க. நாம ஏன் இங்கிலீஷ் பேச முடியாம திணறோம் தெரியுங்களா? ஏன்னா நம்ம தப்பா பேசிட்டோம்னா அதை ஒரு குற்றமா பாக்குறோங்க. ஒரு குழந்தை நடக்கும்போது விளறது தப்பா? இல்லையே. அப்போ ஒரு புது மொழியை கத்துக்கும் போது தப்பா பேசுறது மட்டும் எப்படிங்க தப்பாகும்? என்னோட நோக்கம் உங்களுக்கு சில கிராமர் டிப்ஸ் கொடுக்கறது, சில சென்டென்ஸை சொல்லித்தரது மட்டும் இல்லைங்க. உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது தான். நீங்க சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்படுறீங்க. அப்ப என்ன செய்வீங்க? முதல்ல உடம்ப எப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறதுன்னு கத்துக்குவீங்க. அப்புறம் மெதுவா பெடலை மிதிக்க ட்ரை பண்ணுவீங்க. லாஸ்டா ஹேண்டில் கண்ட்ரோலை வச்சு மெதுவா ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த நிலை வர்ற வரைக்கும் ரோட பத்தியோ இல்ல ரோட்ல இருக்கிற மத்தவங்களை பத்தியோ நீங்க கவலையே பட மாட்டீங்க. முழுக்க முழுக்க சைக்கிள் மேலதான் உங்க கவனம் இருக்கும். நீங்க நல்லா ஓட்ட கத்துக்கிறதுக்கு அப்புறம் தான் ரோட்ல ஒரு ப்ரோ மாதிரி ஓட்ட ஆரம்பிப்பீங்க. ஆனா இங்கிலீஷ் பேச வரும்போது மட்டும் முதல் நாளே ப்ரோ மாதிரி பேசணும்னு நம்ம நினைக்கிறோம். இது எப்படிங்க பாசிபிள்? டெக்னிக்கலா இது பாசிபிளே கிடையாது. கவலையை விடுங்க. தப்பாவே இருந்தாலும் ஒவ்வொன்னா கத்துக்கங்க. சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்க்காதீங்க. ஒண்ணு மட்டும் நிச்சயம், கண்டிப்பா ஒரு நாள் நீங்க நினைச்ச இலக்கை அடைவீங்க. நீங்க ஒரு 12 வயசு ஸ்டூடெண்டா இருக்கலாம். ஸ்கூல்ல பேச பயமா இருக்கலாம். இல்ல 40 வயசுல ஒரு பெரிய கம்பெனியில வேலை பார்க்கலாம். ஆனா மீட்டிங்ல பேச தயக்கமா இருக்கலாம். வயசு முக்கியம் இல்லைங்க. உங்களால முடியும்னு நீங்க நம்புற அந்த நிமிஷம்தான் நீங்க ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்க. எனக்கான சரியான நேரம் வரும்னு நீங்க காத்துக்கிட்டு இருக்காதீங்க. தப்பா பேசுங்க, பரவாயில்ல. ஆனா பேசுங்க. நமக்கு இங்கிலீஷ் நல்லா எழுத வரும், படிக்கவும் தெரியும். ஆனா பேசணும்னு சொன்னா மட்டும் நம்மளால முடியல. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு பேச வரும்னு என்னைக்கு நீங்க உங்களை நம்பி பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களால சரளமா பேச முடியும். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வரணும்னா அதுக்கு நாம நல்லா பிராக்டிஸ் பண்ணணுங்க. அப்பதான் நம்ம மனசு அந்த பயத்தை விட்டு வெளியே வரும். என்னால முடியும்னு நீங்க நம்பினீங்கன்னா ஐ கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பயணம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தயக்கத்தை தூக்கி போடுங்க. இனிமே வரப்போற வீடியோக்கள்ல எப்படி பயம் இல்லாம இயல்பா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி இங்கிலீஷ ஈஸியா கத்துக்கலாம்னு பார்க்க போறோம். உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுல இருக்கிற அந்த ஒரு பெரிய பயம் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை மாத்தலாம். நான் உங்களை நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.